Good morning, student. Good morning, sir. ஓகே, இன்னைக்கு பொருள்களின் தொகுப்பு, அதாவது ஒரு பொருள் ஒன்றுக்கு மேற்பட்டு கூட்டமாக அதிகமாக இருக்கும்போது அந்த ஒரு கூட்டத்தை ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்களோட அதை எப்படி நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது தான் பண்ண போகிறோம். தமிழில் வந்து நிறையா இருக்குது. குவியல்னு சொல்லுவாங்க, கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒரு மாறுபட்ட இலக்கணத்தோடு வகுத்து வச்சுருக்காங்க. அந்த சொற்களை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கூட்டமாக இருக்குது. அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் இருக்கும்போது அதை எவ்வாறு சொல்ல வேண்டும், அது விலங்குகளாக இருந்தாலும் சரி அல்லது பழங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை எப்படி சொல்லணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்னாவே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஷின் இது. இதெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஒன்றுமே இல்லை, தினந்தோறும் இதை கேட்பதன் மூலமாகவே நமக்கு தானாக மெமரி ஆகிவிடும். நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறதன் மூலமாக தான் மனதில் பதிவு வைத்துக் கொள்கிறோம். அதுபோல் தான் இதுவும் சரி. இதை வந்து நம்ம முதல் வார்த்தை என்னங்கிறதையும் அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோங்கிறதையும் தான் இதில் பார்க்க போகிறோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்கள் இருக்கும்போது அதை கூட்டமாக இருக்கும்போது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இதை படிங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு விலங்கினம் அல்லது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கும்போது எப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஆடுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரே கூட்டமாக க்ரௌடாக போகும்போது அதை ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லணும். ஆட்டு மந்தை அப்படின்னு தான் அதை சொல்லணும். அதே போல் மற்ற விலங்குகளுக்கும் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது அதிகமாக உள்ள ஆடுகளோ மாடுகளோ ஒட்டுக்காக சேர்த்து சொல்லும்போது ஆட்டு மந்தை அல்லது மாட்டு மந்தை அப்படி தான் சொல்லணும். இன்னும் சில விலங்கினத்துக்கும் வரும், அது எதுங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, இதுதான் நம்ம மெயினாக இப்போதைக்கு அடுத்தது பசு, பசு, பசு நிறை. பசு நிறை. முன்ன மாட்டு மந்தைன்னு படித்தோம். பசு நிறை அப்படின்னா அதாவது பெண் மாடுகள். இது வந்து பெண் மாடுகள் மட்டும், பசு மாடுகள் மட்டும் போகும்போது நம்ம வந்து அதை பசு நிறைன்னு சொல்லணும். அடுத்தது யானை, கூட்டம், யானை கூட்டம். யானை கூட்டம். யானைகள் வந்து கூட்டம் கூட்டமாக போகுதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி யானை கூட்டம் அப்படின்னு சொல்லணும். பசுக்கு வந்து பசு நிறைன்னு சொல்லணும். மொத்தமாக மாடுகள் அப்படின்னா மாடுகள் மாட்டு மந்தைன்னு சொல்லணும். அதில் பசு மாடாக இருந்துச்சுன்னா பசு நிறைன்னு சொல்லணும். அடுத்தது மக்கள், மக்கள் கூட்டம். மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அது வந்து மக்கள் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் மக்கள் கூட்டம் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது இது வந்து பல வகை. பழம் வந்து ஒரு கொத்தா, அதாவது சொல்லும்போது சிங்கிளாக இல்லாமல் கொத்துலே இருக்கும்போது நிறையா இருக்கும் இல்லையா, அதை எப்படி சொல்கிறதுங்கிறது தான் அடுத்தது. இதை படிங்க.
திராட்சை. திராட்சை. குலை குலை திராட்சை குலை. திராட்சை குலை. திராட்சை பழம் வந்து கொத்துன்னு சொல்லுவோம் நம்ம. அதை வந்து ஆக்சுவலாக வந்து குலைன்னு தான் சொல்லணும். திராட்சை குலை. தென்னங்கு. குலை தென்னங்கு குலை. தென்னங்குலை. தென்னங்குலைனா தேங்காய் வந்து இப்போ இளநீலாம் பார்த்துருப்பீங்க ரோட்டோரத்தில், ஒரே கொத்தில் வந்து நிறைய இருக்கும். அதுக்கு பேர் தென்னங்குலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பனங்குலை. பனங்குலையும் அப்படி தான் இருக்கும். வெயில் காலத்தில் நொங்குன்னு சொல்லுவோம். அது வந்து பனங்குலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்றை ஒன்று ஒட்டினார் போல நெருங்கி காணப்படும். அது வந்து பனங்குலை என்று தான் சொல்லணும். தென்னங்குலை, பனங்குலை இப்படி தான் சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழங்கள். இது வந்து பழங்களில் வர்றதில்ல, இது வந்து பயன்பாட்டில் வர்றது. தென்னங்குலை, பனங்குலைன்னு சொல்லணும். பழங்களுக்கு மாறுது, சில பழங்களுக்கு சேர்ந்து வரும். அடுத்தது ஒரே இடத்துல நிறையா கல் கொட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் இதை படிங்க. கற்குவியல். நிறைய கல் கொட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து கற்குவியல் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தமிழில் வகுத்து வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் நம்ம பேசணும். ஆனால் பேச்சு வழக்கில் நிறைய நம்ம மறந்து விட்டோம். அடுத்தது ஒரே நம்ம கீ இருக்கும் எல்லாமே வீட்டை லாக் பண்ணுறதுக்கு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா உள் ரூம், வெளி ரூம்னு எல்லாம் ஒரே இதில் வச்சுருப்போம். அதை வந்து நம்ம எப்படி சொல்லணுங்கிறது தான் இதை கரெக்டாக எழுத்துக்கூடி சொல்லுங்கள். சாவி கொத்து அப்படின்னு சொல்லுவோம். சாவி நிறைய அதில் ஒரே இதில் போட்டு வச்சுருக்கும்போது அது வந்து சாவி கொத்து அப்படின்னு சொல்லுவோம். கல் நிறைய கொட்டி வச்சுருந்தா கற்குவியல், சாவி ஒரே இதில் இருந்தால் சாவி கொத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இது இட்டுன்னு வரும். ட்ரை. சுள்ளிக்கற்றை. சுள்ளிக்கற்றைன்னா வேறு ஒன்றும் இல்லை, நிறையா விறகுகள் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறத வந்து சொல்லின்னு சொல்லுவோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி நிறையா கூட்டமாக கொட்டி வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து சொல்லிக்கற்றை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது விறகு வந்து எப்படி சொல்லணுங்கிறத கீழே படிங்க. விறகு கட்டு. விறகு இக்கட்டுன்னு படிக்கக்கூடாது. விறகு அந்த இக்குங்கிறது வந்து இந்த இதுக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய வார்த்தையும் அழுத்தி சொல்கிறதுக்கு தான் விறகு கட்டு அப்படின்னு சொல்லணும். விறகு கட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். விறகு கட்டு. விறகு கட்டு என்று சொல்ல வேண்டும். அடுத்தது இந்த இடத்துல இட்டுன்னு உச்சரிக்காது, இர்ன்னு உச்சரிக்கும். வைக்கோல் போர். வைக்கோல் போர்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கத்தில். வைக்கோல் போர்னு சொல்கிறது வந்து
இது வந்து எழுத்து வழக்கத்தில் வரும்போது வைக்கோற் போர், போர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த போர் அப்படிங்கிறது வைக்கோற் போர்னால் என்னென்னா, நம்ம நெல்மணிகளை எடுத்துக்கிட்டு அந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த